அல்லேலூயா. பாடல் ஒன்றை பாடி நாம் தேவ வசனத்துக்கு கடந்து செல்வோம். காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே 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 இயேசுவே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. கொஞ்சம் துக்கமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க உண்மையாக கைகளை தூக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா. சோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். இல்லை கொஞ்சம் துக்கமாக தான் இருக்கேன், கொஞ்சம் வியாதியாக தான் இருக்கேன், கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கேன், கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கேன், கொஞ்சம் இழப்படைஞ்சு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். நீங்கள் சத்தமாக கைகளை தூக்காட்டியும் சத்தமாக ஒரு அல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன அல்லேலூயா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன சஞ்சலம், ஒரு சின்ன தவிப்பு, சின்ன தேவைகள், சின்ன பலவீனங்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை ஆற்றுகிற தேவன், தகப்பனை போல தாங்கி சுமக்கிற தேவன். இந்த நாளில் கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசுவார். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் விருதாவாய் போகாதுன்னு நம்புறவங்க அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது இந்த நாளிலும் என்னோடு பேசும். இந்த நாளில் நான் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கேன், என்ன நிலைமையில் வந்திருக்கேன்னு மனுஷர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் இடைபடுகிற இந்த ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் வருகிற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி இந்த இடத்துலேருந்து அனுப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்காக எடுத்தவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 30வது 31வது வசனம். ஏசாயா 40. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அல்லேலூயா. 30வது வசனத்தை மீண்டும் ஒரு தடவை நீங்க போட்டு வாசிச்சல். நான் ஒரு தடவை கூட. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஓகே, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. இந்த நேரத்தில் இந்த 3 வசனத்தை பார்ப்போம். 3 காரியத்தை. இளைஞர்கள் இளைப்படையலாம், சோர்ந்து போகலாம், வாலிபரும் இடறி விழலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் நம்ம யார் அந்த வாலிபன், யார் அந்த இளைஞன், யார் அந்த காத்திருக்கிறோம் அப்படின்னு நாமளே இந்த நேரத்தை சோதித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் இளைஞர் அந்த நான் யூத் மீட்டிங்கை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. வாலிபர் இளைஞரும் வசனத்தில் போட்டு. அப்போது வாலிபரும் சோர்ந்து போகலாம், இளைப்படையலாம், இளைஞர்கள் இடறி விழலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. இந்த 2 பேருக்கும் இந்த 3ஆவதா சொல்லப்பட்ட ஆளுக்கு என்ன வித்தியாசம் இந்த இடத்துல காணப்படுது? வாலிபன், இளைஞன், ஒரு ஆள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இப்போ இதில் நம்மளை பொருத்தி பார்க்குறோன்னா நாம் எந்த இடத்துல வருவோம்?
நான் வாலிபனாக இருந்தேன், முதிர் வயதுமானேன், அதில் பொருத்தலாமா? இல்லை நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டத்தில் என்னை பொருத்தி கொள்ளலாமா? இப்போ என்னோட என்ன இல்லைங்களா, உங்கள் ஒவ்வொருவரையும் எதில் நம்மளை நாம் அதில் பொருத்தி கொள்ள முடியும்? அல்லேலூயா. நான் ஏற்கனவே கேட்டது போல் we are so tiring, weary. நமக்குள்ள பல சோர்வுகள் உண்டு, சோர்ந்து போயிருக்கிறோம், நம்ம இளைத்து போயிருக்கலாம். அப்படி எல்லா சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வசனம் தான் நமக்கு பதிலாய் மாறணும். அப்படி சூழ்நிலையில் நான் இருந்தால் பதில், ஆண்டவரை நான் என்ன பண்ணுறது, உண்மையாகவே நான் சோர்ந்திருக்கேன், இழைச்சி போயிருக்கிறேன், விழுந்து கிடக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ முன்னாடி சொன்னது 2 பேருக்கும் இந்த 3வது சொன்ன ஆளுக்கு என்ன வித்தியாசம் என்றால், அவர்களும் ஓடினார்கள், அவர்களும் நடந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிறது, இந்த கூட்டம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ காத்திருக்கிறது மாத்திரமல்ல, இவர்களும் ஓடுவார்கள், இவர்களும் நடப்பார்கள், ஆனால் இவர்கள் எழும்புவார்கள். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமாக தான் இருக்கேன்றவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. இந்த வசனம் நம்மளோட தான் பேசி கொண்டிருக்கு. யார் யாரெல்லாம் இன்றைக்கி சோர்ந்து போய் வந்திருக்கோமோ என்னோட தான் பேசி கொண்டிருக்கு. யார் யாரெல்லாம் ஒருவேளை விழுந்து கிடக்கிறோமோ என்னோட தான் வசனம் பேசி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை எழும்பச் செய்கிறவர். நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் செய்கிறவர். அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். 32 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ ஏன் ஓடினா இளைப்படைய மாட்டாங்கன்னு சொல்றாங்க? ஓடினா இளைப்பு வரும், நடந்தால் சோர்வு வரும். முன்னாடி இருந்த இளைஞர்களும் வாலிபர்களும் ஓடினாங்க, இழப்பு வந்துருச்சு, நடந்தாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்களுக்கு புது பலன் கிடைக்குது. அவர்களும் ஓடுவாங்க, ஆனால் இழைப்பு வராது. அவர்களும் நடப்பாங்க, அவங்களுக்கு சோர்வு வராது. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இந்த நாளில் கூட எனக்கு சோர்வு இருக்குதுன்னா நான் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கணும். இல்லையா, நான் காத்து கொண்டு தான் இருக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் இல்லைங்க, நான் அவர் கூட தான் ஓடிக்கொண்டிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம், நான் அவரை கூட தான் நெருங்கி கொண்டிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம். ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறவன் இன்னும் அதிகமாய் காத்திருக்கட்டும். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாதும் அறியாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்னார். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி தானே கூப்பிக் கொண்டிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் எட்டாத காரியம் வரலைன்னா இன்னும் அதிகமாக கூப்பிடணும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் வசனத்தை தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிறேன். நமக்கு ஒருவேளை சோர்வு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் அவரை கிட்டி சேரணும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு இழைப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட நெருக்கத்தில் நான் போகும் பொழுது, என்னை ஒவ்வொரு காரியமும் அவரை நெருக்கி தள்ளும்போது அதில் எனக்கு பலன் உண்டு. நீங்கள் நம்புறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நீங்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஏன்னா அவரிடத்துல காத்திருப்பது என்பது அவரிடத்துல நாம் செலவு செய்கிற ஒரு நேரம். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறோம். ஆண்டவரோடு நாம் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக இவ்வளவு செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது காரணம், நான் கர்த்தரோடு இவ்வளவு செலவு பண்ணுறேங்கிறவன் அவன் நிச்சயமாகவே எழும்புவான். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் யாரும் என்னை கோச்சிக்க கூடாது. தசம பாகம் அப்படிங்கிறது எத்தனையில் ஒரு பங்கு? 10ல் ஒரு பங்கு. இதை நம்ம நம்ம சபையில் மாத்திரம் இல்லை, நம்ம சபையை நம்ம மறந்துடுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை சபையிலையும் இந்த தசம பாகத்தை குறித்து சொல்லுவாங்க. 10ல் ஒரு பங்கு நீங்கள் கொடுக்கணும். கர்த்தருக்கு நீ கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்க செய்வார். இது எல்லா இடத்துலையுமே நிச்சயமாகவே சொல்லுவாங்க. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நல்ல விஷயம். அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் கொடுக்குறது. நான் முன்னாடி சொன்ன வார்த்தைக்காக நான் இதை எடுக்கிறேன். கர்த்தருக்காக நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல இருக்கிற கவனம், கர்த்தரோடு நான் எவ்வளோ கொடுக்குறேன், நேரம் கொடுக்குறேன், கர்த்தருக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறதுல இருக்கிற கவனம், கர்த்தரோடு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறதுல மாறுச்சுன்னா நான் 2வது கூட்டத்தில் வருவேன். அல்லேலூயா. நான் செட்டை எடுத்து எழும்புவேன். ஆண்டவர் நான் ஓடினாலும் நான் இளைப்படையாதபடி பார்த்து கொள்வார், நான் நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி பார்த்து கொள்வார். அவர் எனக்கு ஒரு புது பலனை கொடுப்பார். நல்லா என் கூட இருக்கவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை, அதோடு இதையும் கொடுத்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. நாம் இதில் அதிக கவனம் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த நாளில் நான் பணத்தை போட்டுட்டு ஆண்டவர் கூட பேசாமல் போயிடலாம், ஆனால் ஆண்டவரோடு பேசுகிறவன் எவனும் பணம் கொடுக்காமல் போக மாட்டான். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. இது வரைக்கும் ஒழுங்காக தான் போகுதுன்னு. அல்லேலூயா.
ஆமாம், அவரோடு செலவு பண்ணுறவங்க நிச்சயமாகவே அது செலவு இல்லை, அது சேமிப்பு தான். அவருக்காய் நம்ம எக்ஸ்பென்ஸ்னு பார்க்க வேண்டாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவருக்காய் நாம் செய்கிற நேரமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போய் சேரும். ஹல்லேலூயா. ஒரு ஒரே பாடி இல்லாமல் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. இந்த வரி நாம் எப்படி பாடும்போது எல்லாம் சேர்ந்து பாடணும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. சரி, எது ஏன் என்னை பலவான மாட்டுது? அப்போ அவரிடத்துல செலவு செய்தால் நம்ம பலவானாக மாறுறோம்ல. அப்போ என்னுடைய பலன் அதிகரிக்குது இல்லை? அப்போ எங்கேருந்து வருது இந்த பலன்? அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் போகும் பொழுது எனக்கு ஒரு புது பலன் வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. போன வாரம் அழகாக செய்தி சொல்லும்போது சொன்னாங்க, பலன்னு நம்ம பலன்னு சொல்லியிருக்கோம். பலனை எதிர்பார்த்துருக்கோம், அது பலன். பலன் அது ரிவார்டு. கட்டாயமாய் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலன் உண்டு. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் பலனை வச்சிருக்கிறார், நிச்சயமாகவே கிடைக்கும். ஆனால் அதே செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியங்கிறது ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. நமக்கு பலனும் அதுக்குள்ள இருக்குது. இந்த நாளில் அவரை கிட்டி சேர சேர முதலிலே எனக்கு கிடைப்பது பலன், அதோடு கூட வருவது பலன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ எதை நம்ம முதல்ல வாங்கணும்? நம்ம வாங்கினாலும் வாங்காட்டியும் அவர் நமக்கு கொடுக்கறது பலன். பின்னாடி பலனு தானாக கூட சேர்ந்து வரும். எடுத்து நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதுக்கு முன்பா அப்படி நிறுத்திடுவோம். ஒரு சின்ன உங்களுடைய அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காக, கொஞ்சம் பேர் குனிந்த தலை நிமிராமல் இருக்கிறீங்க. அதற்காக நீங்கள் தூங்குறீங்களா, வசனம் வாசிக்கிறீங்களா, இல்லை மெடிடேட் பண்ணுறீங்களான்னு தெரியல. அதனால் அதுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், நம்ம வந்தோடனே கொஞ்சம் பேர் தலை கீழே போடுறாங்க. அது பயமா, மரியாதையா, இல்லை வேண்டாம் இருப்பான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. அந்த கர்த்தருக்காக, அந்த சிஸ்டருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு எழுப்புதலை கொடுத்துட்டாங்க. கடைசி வார்த்தையில் சிலுவையில் இயேசு சொன்ன 7 வார்த்தைகள் வேகமாக சொல்லுங்க. முதல்ல மன்னிப்பு, அப்படியே சொல்லிடலாமே பிரீஃபா. மன்னிப்பு. ரெண்டாவது இன்று என்னோட கூட பரதீசில் இருப்பாய். ஓகே. மூன்றாவது இந்த சைடில் அங்கிள்கிட்ட சொல்லி வர வருஷங்கள்லாம் அந்த 7 வார்த்தையை கட்டாயம் கொண்டு வரணும், இல்லைன்னா இங்கே இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. 4வது 5 4வது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5 தாகமா இருக்கிறேன். 6 7 எல்லாம் முடிந்தது. பிதாவே உடைய என் ஆவியை உடைய கையில் போடுங்க. சிஸ்டருக்கா எல்லாம் கைகளை தட்டிடலாமா? நீங்களும் சொன்னீங்க, ஆனால் மைக்கில் சொன்னதுனால எல்லாருக்கும் கேட்டீங்க. சொல்லுங்க இப்போ வேகமாக. இது சிலுவையில் சொன்ன வார்த்தை. இப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னார்? எத்தனை வார்த்தை சொன்னார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, அதில் கடைசி, அதாவது பரமேறுவதற்கு முன்பாக கடைசியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். கரெக்டு தானா? வேற எதுவும் சரி இருக்கா பாஸ்டர்? கரெக்டு தான் இல்லையா? சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இல்லை. இப்போ உலகம் ஃபுல்லாகவும் 7 வார்த்தைகளை நம்ம எல்லா இடத்துலையும் தியானம் பண்ணுவோம், அது அதிகமாக பேசுவோம். ஒரு ஆள் அந்த ஒரு வார்த்தைக்காக 1 மாதம் உட்காந்த நாட்கள் இருக்குது, ஆட்கள் இருக்குது. ஆனால் அவர் விழித்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின சில காரியத்தை கேட்டால் ஒரு தடுமாற்றம் இருக்கும், எத்தனைனே தெரியாது. அப்போது சரி, அது மொத்தமாக ஞாபகம் வைக்க முடியல. கடைசியாக போனது என்னென்னு பார்த்தோம்னா, அழகாக சொன்னப்போ நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லிடும். என்னுடைய ஒரு கேள்வி, சீஷர்கள் பெட்டரா நாம பெட்டரா? யார் பெட்டர்னு சொன்னால் யார் சொல்லலாம்? அவருக்கு நெருங்கினவர்கள், பெட்டராக இருக்கவங்க, அவர் சொல் பேச்சு கேட்குறவங்க. சீஷர்களாக நாம தான். சோத்திரம். இப்போ நீங்களும் ஒற்றுக்கொள்ளிங்க, அதான் கடைசி வார்த்தை.
இப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சகல சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து சொல்றார். அப்போ அந்த சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ உபதேசம் பண்ணணும், புறப்பட்டு போயிருக்கணும், சகல ஜாதிகளுக்கும் சகல தேசத்தாருக்கும் போயிருக்கணும்ல. அப்போ தானே அவர் ஒரு நல்ல சீஷன் இல்லையா? அது வரைக்கும் தான் சொன்ன பேச்சு கேட்கல, இனிமேலாச்சும் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்கல்ல. ஆனால் அவங்க போகலை. ஏன் போகலை? பலன் இல்லாமல் இருந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்னது அப்படின்னா, அது பரமேறுவதற்கு முன்பாய் கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம படித்தோம்னா, அவன் அப்போஸ்தலர் அதிகாரம் 1 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இது யார சொல்றது? இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து அப்படியே ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ சீஷர்கள் எதை செய்தாங்க? முதல்ல இதை செஞ்சாங்க. அப்போ 4 சுவிசேஷங்களையும் இந்த காரியங்கள் சிதறி கிடக்கிறது. இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, if you connect the dots then we come to know. நம்ம எப்பயுமே தெரியும் இல்லையா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக கேட்கறதுனாலும் அதிகிறதுனால பார்க்கறதுனாலும் அதிகமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவோம். தவறு இல்லை, நல்ல விஷயம்தான், ஹெல்த்தி. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் அவரை கிட்டி சேரும் பொழுது அவர் என்ன சொன்னார்னு புரியும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் கட்டாயமாகவே கடைசியில் சொன்னீங்க புறப்பட்டு போய் செய்யணும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? காத்திருங்க அப்படின்னு சொன்னார். எதுக்காக காத்திருக்கணும்னு சொன்னார்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. சரி, அதுக்கு மேல் அதை அந்த 4வது வசனத்தை திருப்பி வாசிச்சிடலாம். 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எத்தனை நாளைக்குள்ள? அல்லேலூயா, அல்லேலூயா. நாளில் ஆண்டவர் உங்களோட என்னோட பேசட்டும். அல்லேலூயா. திரும்பி நான் கேட்குறேன், சோர்வாக வந்தவங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, பிரச்சனையோடு இருக்கிறேன், ஒரு இளைப்பாக இருக்கிறது அப்படின்னா, இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோட பேசட்டும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கட்டும். அல்லேலூயா. நான் சொன்னது போல் வாக்குத்தத்தம் என்பது பலன் இல்லை, வாக்குத்தத்தம் என்பது பலன் அல்ல, அது பலன். அது நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஆண்டவர் கொடுக்குறது. என்ன சொல்கிறாரு? இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கலன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு, நம்புங்க. இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் ஏன் நேரம் அங்கே போயிடுறேன்னா, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க. நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, எனக்கு பலவீனமாக இருக்குது, he will not take care of you. அப்படி சொல்கிறதுக்கு தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் சொந்த ஜனங்களுக்காக வந்திருக்கிறார். நாம் இன்னும் அவரை சொந்த ஜனம் என்று வெளியே அறிவிக்கிறதுக்கே நான் கூச்சப்பட்டேன்னா எப்படி? ஞானஸ்நானம் எடுக்காத ஒப்பு கொடுங்க. நான் அதை ஐயா சொல்லும்போது சொன்னார், கழுதையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார். கழுதையை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கழுதை மேலே இயேசு உட்கார்ந்தா தான் கழுதைக்கு மதிப்பு. இன்றைக்கி அநேக கழுதைகள் இயேசு வண்டியிலே சுற்றி கொண்டு இருக்கலாம், ஆனால் இயேசப்பா அது மேலே ஏறும்பொழுது அதோடைய மதிப்பு மாறும். அல்லேலூயா. அதோடைய கனம் மாறும். அது செஞ்ச வேலையை அது செய்ய வேண்டாம். அது பொதி சுமக்க வேண்டிய கழுதை அது பொதியின் மேலே நடந்தது. வஸ்திரத்தை சுமக்க வேண்டிய கழுதை வஸ்திரத்தின் மேலே நடந்தது. வஸ்திரம் அதை சுமந்தது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இத்தனை நாள் வரைக்கும் நீனும் நானும் சுமந்து கொண்டிருக்கிறத அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா அது நம்மை சுமக்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுரு தண்ணிக்குள்ளே போயிட்டான். அப்போ ஆண்டவர் கையை பிடிச்சதுக்கப்புறம் எந்த பேதுரு தண்ணிக்குள்ளே இருந்தானோ இப்பொழுது அதே தண்ணி அவன் கால் அடியில். எந்த காரியம் உன்னை முழுகடிக்கிறதோ அது உன் காலடியில் வரணும்னா இன்னைக்கு நீனும் நானும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இது வாக்குத்தத்தம். எத்தனை பேர் நம்புறீங்க இது வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. இந்த நாளில் எனக்கு பலனை காட்டிலும் பலன் வேணும், ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஓவர் கம் பண்ற ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியமா நம்ம நறுக்கி கொண்டிருக்கிறதோ நசுக்கி கொண்டிருக்கிறதோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். பரிசுத்த ஆவியார் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்களும் நானும் பலன் அடைவோம். ஹல்லேலூயா. நீங்க நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா.
ஆமாம், நான் சொல்கிறது ஒருவேளை ஹார்ஷாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் வசனம் உங்களோடு பேசுறது நம்புங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் நம்புங்க. நான் சொன்னது போல் நான் சொன்னது பைபிளில் இல்லைன்னா நீங்கள் திருப்பி என்கிட்ட வந்து கேட்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய கைக்குள்ளே கரத்துக்குள்ளே உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்தி செல்லுவார். நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று நமக்கு பின்னாடி பேசுகிற ஒரு சத்தம் இயேசுவின் நாமத்தில் அவரை நம்பி நடக்கிறவன் பின்னாடி கேட்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இப்பவும் சொல்கிறேன், பலவீனமாக இருந்தாலும் அதுக்கு பதில் இந்த பலத்தில் உண்டு. இந்த பலன் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே நான் வந்துட்டேன், ஆனால் இன்னும் ஆண்டவர் மேலே ஏறி உட்காரதுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் அந்த நாளில் கூட 2 கூட்டம் உண்டு. ஒன்று அந்த ஓசனா பாடுறது ஸ்தோத்தரிக்கிற கூட்டம், ஆனால் உயிர் தந்து போகிறோம் அவர் தெரிந்து காத்திருக்கிற கூட்டம். இப்போ ஸ்தோத்தரிக்க நாங்கள் வந்துட்டோம்ப்பா சபைக்குள்ள, ஆனால் காத்திருக்கிறதுக்கு அல்லேலூயா, காத்திருக்கும் பொழுது பலனடைவோம். அல்லேலூயா. அவரை நம்ம மேலே ஏற விட்டோம்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்தார்னா நாம் பலனடைவோம். பலனடைஞ்சோம்னா அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அவர் ராஜ்யத்துக்காய் நம்மளை சாட்சியாக வைப்பார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சாட்சியாய் மாற்றுவார். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. இது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டுருக்கங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் அப்போஸ்தலர் 1:4 நீங்கள் வாசிச்சிட்டீங்க இல்லையா? அதே 5வது வசனம் வாசிச்சிருங்க. 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிதாவின் வாக்குத்தத்தம் என்பது என்ன? இந்த இடத்துல பிதாவின் வாக்குத்தத்தம், நீங்க சத்தமா பேசணும். இந்த வசனம் நமக்கெல்லாம் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் வாக்குத்தத்தம். இதை யார் சீஷர்கள்ட்ட சொன்னது? இயேசு கிறிஸ்து. அப்போ வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணப்பட்டது? சத்தமா அல்லேலூயா. ஆமாம், பைபிள் வசனம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணப்பட்டது? பிரதர்ஸ், நீங்கள் தான். வாக்குத்தத்தம் பிதாவினால் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் சீஷர்களுக்கிட்ட சொல்லலை. பிதாவினால் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசுப்பா கிட்ட போகுது. ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. இதனால கூட எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு நேராக வந்துடாது. இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் உண்டான வாக்குத்தத்தம் உன்னை நோக்கி கடந்து வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அவரோடு இணைந்திருக்கும் பொழுது என்னை குறித்து பிதா ஆதித்த வச்ச அந்த திட்டம், அவர் என்னை குறித்து வைத்த தரிசனம், அவர் எனக்குன்னு வைத்த வாக்குத்தத்தம் இயேசுவிடத்தில் நெருங்கும் பொழுது எனக்குள்ள கடத்தப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை வாக்குத்தத்தம் இன்னும் ஒருவேளை என்னென்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் காத்திருக்கும் போது கிடைக்கும். அவர் தான் சொல்கிறார், வாக்குத்தத்தத்தை வாங்கி தரதும் அவர் தான், அதை பெற்றுக்கொள்ள சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொல்கிறதும் அவர் தான். அவர் வார்த்தை என்னை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து என்பது வார்த்தை உங்களை வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி வழி நடத்தும். நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. புரியுதுங்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. உனக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை இந்த வேதம் வாசிக்கும் பொழுது அது உனக்கு அடையாளம் காட்டி தரும். உன்னையும் என்னையும் குறித்து வைத்த தேவ திட்டத்தை இந்த வேதத்தை நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது, அதை நீங்களும் நானும் அதை நாம் மெடிடேட் பண்ணும் பொழுது அது எனக்கு காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றார், எருசலேமை விட்டு நீ போகாத, என்ன செய்யணுங்கிறதையும் ஆண்டவர் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். எருசலேமை விட்டு போகாதீங்க, அதே நேரத்தில் நிறைவேறுவதற்காய் காத்திருங்க. அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு காத்திருப்பு அவசியம். அவருடைய வாக்குத்தத்தை வாங்குவதற்கு நாம் காத்திருப்போம். அவருடைய வாக்குத்தத்தை எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வேணும், அதுக்காக நம்ம காத்திருப்போம். வாக்குத்தத்தம் வந்ததுக்கப்புறம் அது நிறைவேறதற்கு நாம் அநேக நேரம் காத்திருக்க தவறிடுவோம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் மீண்டும் சொல்கிறேன், காத்திருப்பது என்பது தேவனோடு செலவிடுகிற நேரம். காத்திருப்பு என்பது அவர் பக்கத்தில் நாம் அவர் கூட செய்கிற அநேக காரியங்கள். கர்த்தருக்காய் நீங்கள் நானும் செய்கிற காரியத்தை விட கர்த்தரோடு இருந்து செய்கிற காரியத்தில் அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுறவங்க அல்லேலூயா. எனக்கு தெரியாது, வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அவர் சொல்வார், சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்க. இதுதான் அவர் சொன்ன வாக்குத்தத்தம். இன்னைக்கு உனக்கும் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். வசனத்தை எடுத்துக்கோங்க. சில நாளைக்குள்ளே அந்த வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் காத்திருக்கணும். கொஞ்சம் நிறைவேற காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இப்போ அதே வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. அதே அடுத்த வசனம், அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ பிரதர். தூங்குறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தர் தன் பிரியமானவருக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்மளாம் நல்லவங்க, அதனால நமக்கு தெரிஞ்சிருச்சு பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னா என்ன.
பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வர பலன். இப்போ நான் கேட்கும்போது இமானுவேலியா கரெக்டாக சொல்லிட்டார், சீஷர்கள் பெட்டரா நம்ம பெட்டரானா நம்ம தயா பெட்டர்னு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு அவர் பிதாவின் வாக்குத்தத்தம்னு சொன்னது பரிசுத்த ஆவியானவரை, உன்னதத்திலேருந்து வர பலன். இப்போ அந்த சீஷர்கள் அதை கேட்டதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அடுத்து? அப்பொழுது கூடி வந்திருந்தவர் அவர்களுக்கு, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்கள் என்று கேட்டார். இவர்கள் கேட்கிறது பலன், அவர் சொன்னது பலன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பிதாவின் வாக்குத்தத்தம் பலன். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பலன். நாம் அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் பலனா பார்க்கல. நாம் எப்பயுமே இதை ஒத்துக்கொள்றவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஏன்னா எனக்கு நான் தப்பாக பேசுகிறேன்னு ஒரு 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 ஐயம், ஒரு டவுட்டு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இதை நான் எப்படி பார்ப்பேன் பர்சனலாக? அது எனக்கு பலன். ஒரு பிரச்சனை இருக்குது, அது அடிச்சுட்டு போயிடும், சீக்கிரத்துலேயே மாறிடும். அதுதான் நான் என்னுடைய பர்சனலாக எதுக்குறது. ஆனால் அது எதுக்கு கொடுக்குதுன்னா, இது ரெண்டும் இல்லைனாலும் அது நிரம்பும், அதை நீ நம்பணும். அல்லேலூயா. இது பலன். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? உனக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்சம் காலம் எடுக்கும். அது வரைக்கும் நமக்கு தேவை பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இன்னைக்கு உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கும், ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கலாம், நிறைவேற தாமதமாகும். இப்பொழுது நமக்கு தேவை அதை விசுவாசிக்கக்கூடிய பலன். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இது வரைக்கும் ஏதோ சில காரியங்களை பேசியிருந்தா, ஒருவேளை அது இன்னும் நடக்கலைன்னா, அது நிறைவேற காத்திருக்க உங்களுக்கும் எனக்கும் தேவை அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. உனக்கு இருக்க வியாதி மாறும்னு ஆண்டவர் எப்பயோ யார் மூலமாக சொல்லியிருந்தார். இது வரைக்கும் மாறலைன்னா அது மாறும்னு நம்புவதற்கு உனக்கும் எனக்கும் தேவை பலன். அல்லேலூயா. அந்த பலனை நான் எடுப்பதற்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. காத்திருக்கிற உனக்கும் எனக்கும் பலத்தை கொடுப்பார். சீஷர்களுக்கு அது அந்த நேரத்தில் புரியலை, நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா முதல் வசனத்துக்கு எழுதியிருக்கு, அவங்களுக்கு அது தெரியலை. ஆண்டவரே எப்போ ராஜ்யத்தை எப்பப்பா கொடுப்பீங்க? அவன் பிரச்சனையெல்லாம் அதுதான், இது என்னைக்கு கொடுப்பீங்க? நாங்கள் இருக்கணும், நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா அந்த இடத்த நாங்கள் தானே மேனேஜ் பண்ணணும், அது அவன் பிரச்சனை. ஆனால் திருப்பி ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிச்சிருங்க. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயம் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்ப்பா, நீ அதை பற்றி ஒன்றும் இப்போ கவலைப்படாத. ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் வருவோம். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஆனால் உனக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நீங்கள் பலனை நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளோட திரும்பி பேசுகிறார். அது இல்லைப்பா, இது பலனடைய வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. நீ இது பலனடைவதற்காக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம், இது பலனடைவதற்காக பிதாவானவர் வாக்கு பண்ண விஷயம். இந்த பலன் எதற்கு வேணுங்கிறதை அப்படியே தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், எதுக்கு காத்திருக்கணும்? ஆண்டவர் என்னை பலனடைவதற்காக எவ்விடத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. ஓகே, எதற்கு பலனடையணும்? எதற்கு பலனடையணும்? இந்த நாளில் எதுக்கு எனக்கு பலன் தேவைன்னா, ஆண்டவர் வசனம் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறது. அநேக காரியங்கள் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுவது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், சாட்சினா என்னென்னா, இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமை இருக்குல்ல, இதை மற்றவங்க பார்த்து பரவாயில்லையப்பா, நான் எங்கே போயிட்டுருக்கேன், நானும் வரேனே உன் கூட அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் நானும் சாட்சியாக இருக்கும். நீ எங்கப்பா போகிற, தயவுசெய்து சொல்லு, அந்த சைடே நான் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம நிலைமையை நாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்ப்பீங்க. எத்தனை பேரை நம்ம கூப்பிட்ருக்கோம், எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறோம், இன்னும் நம்ம பின்னாடி வரலை. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஏன்னா முதல்ல நம்ம பார்ப்பது நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய சாட்சி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா முதல்ல சொன்னோம்லையே, கடைசி வார்த்தை என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும். பிகாஸ் அதை நாம் அடிக்கடி கேட்டதுனால உடனே புறப்பட்டு போயிடும். ஆனால் புறப்பட்டு போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லுது, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறின பின்பு, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தவன் இந்த நாளில் ஆண்டவருக்காக புறப்பட்டு போய்
ஆண்டவருக்காக பலனடைந்தவன் புறப்பட்டு போய் செய்கிற இடத்துல ஆண்டவர் அவனை சாட்சியாய் வைப்பார். சத்தமா ஒரு அல்லேலூயா. வாக்குத்தத்தம் யார் யாரெல்லாம் இன்னும் சுதந்திரிக்கலையோ நீங்க புறப்படாதீங்க. இது வசனத்துக்கு புறம்பு இல்லை. நீங்க காத்திருக்கிற ஒரு நேரம், நீங்க காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போகும் பொழுது நீங்க சாட்சியா இருப்பீங்க. எருசலேமை விட்டு புறப்பட்டு போகாமல் என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எருசலேமை விட்டு போகாதீங்க, காத்திருங்க. அது எது வரைக்குமா? எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். மார்க்கு மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அதுக்கு அடுத்த வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. லூக்கா 24:17. லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நகரத்தில் இருங்கள் என்றார். என்னோட சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்போ நான் வந்து சகோதரர்களை மாத்திரம் சொல்ல, சகோதரிகள், எனக்கு குடும்பமாக இருக்கவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், பிதாவானவர் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அவர் சொன்னதை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணும் பொழுது ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். இடத்துல என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் தங்கிருங்க. அந்த வசனம், எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேமிலே தங்கிருங்க அப்படிங்கிறது இனிமேட்டு எங்கேயுமே போகாதீங்கன்னு சொல்ல வரல, தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தங்கியிருங்க. அல்லேலூயா. தரிப்பிக்கப்படலைன்னா புறப்படாதீங்க, தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தங்கியிருப்போம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? தங்கி இருப்பது, காத்திருப்பது அப்படிங்கிறது சும்மா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுகின்ற வசனம் உடனே ஒரு சேர் எடுத்து போட்டு பேசாமல் உட்கார்றதில்லை. அவரை நாம் தேவன் என்று அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவரை அதிக ஆழமாய் அறிந்து கொள்வதில் அர்த்தம் தான் இந்த இடத்துல இருக்குது. தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்களும் நானும் அவரிடத்துல அமர்ந்திருக்கணும், அவரிடத்துல நாம் நேரத்தை செலவிடணும், அவரிடத்துல நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சாட்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா. தரிப்பிக்கும் பட வரைக்கும் தரித்திருந்தா ஆண்டவர் உன்னையும் என்னையும் விளைச்சலை காண செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் சொன்னேன் சாட்சின்னு சொன்னேன். சாட்சின்னு ஏசப்பா கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், அப்படி இல்லை. எல்லா பகுதியிலையும் எந்தெல்லாம் இப்போ நீங்கள் வந்தபோது சொன்னீங்களே, ஒரு விஷயத்தில் சோர்வாக இருக்குது, ஒரு இடத்துல வியாதியாக இருக்குது, இலப்படைஞ்சிருக்குது, சோர்ந்து போய் கிடக்கிறோம், வெளியில் பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, எதெல்லாம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அதன் மேலே நீங்களும் நானும் நடக்க வைப்பது தேவனுக்கு சாட்சி. அல்லேலூயா. நாம் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ அதே இடத்துல நம்மை தூக்கி வைப்பது தேவனுக்கு சாட்சி. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நீ நெஞ்சம் நிமித்தி ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்றதற்கு ஐயப்பட்டு கூச்சப்பட்டு ஒரு மாதிரி கூனி குறுகி இருக்கிற இடத்துல ஆண்டவர் தலை நிமிரச் செய்து, ஆண்டவர் இது நான் ஆராதிக்கிற தேவன் உன்னை என்னை பேச வைப்பார். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற பலன் நம்மை தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தரித்திருக்கும் பொழுது நீங்கள் எருசலேமில் தரித்திருக்கணும், ஆனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தான் தரித்திருக்கணும். ஆண்டவர் உன்னையும் என்னையும் நிறைக்கும் வரைக்கும் தான் தரித்திருக்கணும். இது வரைக்கும் நான் பரிசுத்த ஆவி பெறலை அப்படிங்கிறவங்க கைகளை கீழே வச்சுக்கலாம். நான் பரிசுத்த ஆவி பெற்றுட்டேங்கிறவங்க மாத்திரம் கைகளை தூக்குங்களேன், நான் பார்க்கட்டுமே. நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறவங்க பார்க்கட்டுமே. தேங்க்யூ ஜீசஸ். 80% கை உயரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 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 ஒரு சூழ்நிலையில் நாம் புறப்பட்டு போகும் பொழுது நாம் அந்த இடத்துல சொன்னது, அது வரைக்கும் எருசலேமிலேயே தங்கியிருங்க, எருசலேமிலேயே அடங்கிருங்க, தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அடங்கிருங்க. தரிப்பித்த உடனே அந்த பரிசுத்த ஆவியான நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்களும் நானும் பலனடைந்து எந்த இடத்துல தங்கியிருக்கிறோமோ அந்த எருசலேமிலிருந்து நம்முடைய ஓட்டம் துவங்கும். அல்லேலூயா. நீ எருசலேமிலும்
யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு விருப்பமாக இருக்குது நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி? இப்போ உங்கள் கைகளை தூக்கலாமா? ஆண்டவருக்கு, அதாவது அவருக்கு நான் சாட்சியாக இருக்கணும். நான் சாட்சி சொல்கிறது இல்லை, அவருக்கு நான் சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் நானும் பலனடையணும். பலனடையும் பொழுது நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன். அப்படி நான் அவருக்கு சாட்சியாக இல்லாத போது நான் புறப்பட்டு போய் செய்கிற காரியம் அநேக நேரம் வீணாயிரும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதற்கு காத்திருக்கணும்? பலனடைய காத்திருக்கணும். எதற்கு பலன்? தேவனுக்கு சாட்சியாக நிற்பதற்கு. இந்த நாளில் அதை கேட்கும் பொழுது இவைகள் எல்லாம் கூட வரும். முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும் பொழுது இந்த பலன் இல்லை, அந்த பலன் எனக்கு கிடைக்கும். அந்த பலன் அவர் கொடுக்கும் பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. இல்லை பிரதர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் கடினமான பிரசங்கம், இப்படிலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சோம்னா வசனம் நமக்கு சொல்கிறத நம்ம செய்யும் பொழுது அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இல்லை நாம் வேறு மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா இப்படியே போகிற மாதிரியே போயிட்டுருக்கோம். எத்தனை பேருக்கு வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. இல்லை பிரதர், நானும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். இளைஞர்கள் இடறி விழலாம், அவனும் ஓடுவான், கீழே விழுவான். வாலிபனும் நடந்தாலும் சோர்ந்து போவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஓடும் பொழுது அவன் இடறான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் நடக்கும் பொழுது அவன் சோர்ந்து போகான். எந்த இடத்துல அவர்கள் இடறி விழுவார்கள்னு சொல்லிச்சோ அதே இடத்துல செட்டைகளை அடுத்து எலும்புகிறது. எங்கே விழுறமோ அதே இடத்துல எலும்ப செய்வதற்கு தேவனால கூடும். ஹல்லேலூயா. அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒருவேளை பாவத்தில் விழுந்திருந்தாலும் அந்த பரிசுத்த தெய்வத்திட்ட காத்திருக்கும் பொழுது உன்னை தேவன் எழும்ப செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஆமாம், இது வந்துட்டு ஒரு 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 மாதிரியாக இருந்துச்சுனாலும் உன்னையும் என்னையும் ஆண்டவருக்குள்ளே கிட்டி சேர்க்குற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நான் வந்து போகிறதில்லை, அவர்கிட்டருந்து நான் ஏதாச்சும் பெற்றுக்கொள்ளணும், அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அதை நான் பெற்றுக்கொண்டுட்டேன்னா, அந்த பலனை நான் பெற்றுக்கொண்டுட்டேன்னா எனக்கு கிடைக்கிற பலனை நான் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும். அந்த செட்டைகளுக்குள்ளே வருவதற்கு எனக்கு பலன் தேவை. வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் பலன் தானாக வந்துடும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கழுகு எப்படி பலனடையுதோ, கர்த்தருக்கு காத்திருக்கணும் கழுகை போல பலனடைவான். கர்த்தருக்கு காத்திருக்கன் கழுகை போல பலனடைவான். கழுகுடைய ஒரு சின்ன கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான், சீக்கிரமாக சொல்லி நான் முடிச்சிடறேனே. கழுகு இருக்கு இல்லையா? கழுகு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா பறக்குமா. அதுக்கப்புறம் அதோடைய வயது மூப்பின் காரணமாக அந்த ரெக்கையெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போயிடும், மூக்கெல்லாம் கொஞ்சம் சில்லெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருமா. அதனால் போய் மலை மேலே உட்காந்துட்டு அதோடைய மூக்குனாலேயே எல்லாத்தையும் எடுத்து போட்டுருமா. ஹல்லேலூயா. இது கழுகு தானேப்பா, நீ எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்னா, இன்றைக்கி எத்தனை பேர் கழுகுடைய அந்த சூழ்நிலை இருக்கும் நமக்கு தெரியாது, ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. நல்லா ஓடிக்கிட்டு இருந்தோம், ஒரு பீரியடில் முடியல, அது வெளியில் காட்ட முடியாதுல்ல, என்ன பண்ணுவோம்? தனியாக போயிடுவோம், யாருக்கும் தெரியாது. பிரைஸ் லார்ட் பிரதர், ஹல்லேலூயா, எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் தனியாக உட்காந்து நம்மளுடைய இறகை விரித்து போட்டுட்ருக்கோம். ஏன் கழுகு தனியாக போய் உட்காருது? மற்றவங்களாம் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, மற்றவங்களாம் பார்த்தா கேலி பண்ணுவாங்க இல்லை. ஆனால் இந்த கழுகு என்ன செய்யுமா? எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்கும். ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை, உங்களுடைய சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் கழுகுடைய கதையாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்து போட்டுட்டு இட் வாஸ் லிட்ரலி நேக்கட். ஒரு பறவைக்கு அதோடைய செட்டைகள் இருக்குல்ல, அதுதான் துணி வஸ்திரம் மாதிரி, அது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே நேக்கடாக எங்கேயாச்சும் உட்காந்துரு. வெளியில் காட்டினா அசிங்கம், வெளியே காட்டினா அவமானம். அப்படி ஒரு சூழ்நிலை கழுகு உட்காந்துருந்துச்சுன்னா அந்த கழுகு என்ன செய்யுமா? காத்திருக்கும். இதனால் கூட அப்படி அந்த ஒரு ஃபீலில், ஒரு நேக்கட் ஃபீலில் நம்ம இருந்தோம்னா, இந்த நேக்கட்னஸை நம்ம மற்றவங்ககிட்ட காட்டினா அசிங்கம் உண்மையாக. ஆனால் ஆண்டவர்கிட்ட காட்டும் பொழுது எனக்கு அவர் வஸ்திரம் தரிப்பார். நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி. ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டான், அவனுக்குள்ளே ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு மறைக்கிறான், ஆண்டவர் மறைக்கிறான். ஏன்னா நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம். நிர்வாணத்தை ஆண்டவர்கிட்ட காட்டுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பலன் வரும் பொழுது அந்த பலன் வரும் பொழுது நீ காத்திருக்கும் பொழுது வெளியில் நல்லா இருக்கும். when you are in a naked field now, ஏதோ ஒரு விஷயத்தில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, வெளியில் காட்டினா ரொம்ப அசிங்கம்னு ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்களே, அந்த விஷயத்தோட ஆண்டவரிடத்துல போய் அமருங்க. கேன் பி யுவர் ஜாப், கேன் பி யுவர் ஃபேமிலி, கேன் பி யுவர் ஹெல்த் கண்டிஷன். உங்களுடைய சொசைட்டியில், ஊழியத்தில் உங்களை எப்படி வேணாலும் வச்சுருந்தாலும் அந்த நேக்கட்னஸோட ஜஸ்ட் கோ டு ஹிஸ் ப்ரெசன்ஸ்னா, அந்த ப்ரெசன்ஸில் போய் நம்ம நிற்கும் பொழுது உலகம் பார்த்தா சிரிக்கும், ஆனால் அவர் சிரிக்கலை. ஒருவேளை நான் அவரை விட்டு பாவம் பண்ணி, தள்ளி பண்ணி, துரோகம் பண்ணி அப்படி போனாலும் அந்த ஆதாமுக்கு எவ்வளோ அப்படியே விட்டுருக்கணும். ஆனால் அவனுக்கு ஒரு வஸ்திரம், அந்த ஒரு நேக்கட்னஸோட போய் நின்று அந்த கழுகுக்கு என்ன செய்யுமா? ஒரு புது பலன் கிடைக்கும். அந்த பவர் வரும்போது, அந்த புது பலன் வரும்போது அதனுடைய சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த சிறகுகள் இதுக்கு முன்னாடி இருந்த சிறகுகள் அல்ல. ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானும் போய் காத்திருக்கும் பொழுது
உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பலன் இதுக்கு முன்னாடி இருந்த பலன் அல்ல, அது புது பலன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், எந்த இடத்துல அந்த நேக்கட்னஸ் இருக்கோ அதே எருசலேம்ல நீ காத்திருக்கிற அதே இடத்துல இருந்து உன்னுடைய சாட்சி துவங்கும். உன்னுடைய சாட்சி துவங்கும். நீ எந்த விஷயத்துல உடைஞ்சிருந்தாலும் உன்னுடைய சாட்சி தொடங்குற இடம் தேவன் இருக்க இடம் தான் எருசலேம். எருசலேம் அல்ல தேவன் இருக்க இடம், தேவன் இருக்கிற இடம் எருசலேம். அந்த எருசலேமிலிருந்து என்னுடைய சாட்சி துவங்கும். எருசலேமோடு நிற்காது, யூதேயா சமாரியா, உங்களுக்கு யாருனே தெரியாதுல்ல, அங்கே போய் நீ சொல்கிறது சாட்சி. எனக்கு தெரிஞ்சவன்ட்ட சொல்கிறதில்ல சாட்சி, என்னை யாருனே தெரியாத அங்கேயும் போய் நான் இயேசுவை அறிவிப்பேனே. இயேசு பிறந்தார் எல்லாருக்கும் தெரியும், அதை அறிவிக்க வேண்டாம். எவ்ரி ஒன் நோ கிறிஸ்மஸ். இயேசு மரித்தார் எல்லாத்துக்கும் ரெசரக்ஷன் டே, ஈஸ்டர்னா என்னால் தெரியும். தட் இஸ் நாட், எல்லாருக்கும் இயேசு பிறந்தார் ஒரு வருஷங்கள் உண்டு. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் செஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னது அவர் பிறந்ததையோ மரித்ததையோ இல்லை, என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு தான் சாட்சி வேணும். ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு நம்மளை நடக்கணும். ஆண்டவரே நாங்கள் சும்மா சொல்கிறோம்ப்பா சாட்சிகளாக இருப்போம். அந்த பலன் அடைந்து நான் எருசலேமில் மாத்திரம் இல்லை, சபையில் மாத்திரம் இல்லை, யூதேயாவில் சமாரியாவில் உலகத்தின் கடைசி பிரியும் எந்த மூலையில் போனாலும் உண்மை குறித்து நான் சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த சாட்சி வெளிப்படணும். ஆண்டவரே நான் சொல்லலை, நீங்கள் சொன்னீங்க. பலன் அடைவீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க, அவர் நம்மை சாட்சியை மாற்றுவார். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? தேங்க்யூ. அப்படியெல்லாம் எந்திரிச்சு நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். காத்திருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இந்த இடத்துல உடைஞ்சு தான் இருக்குது, அதோட போவோமா? ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல. வாயிலிருந்து சொல்லலாமா? காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, கைகளை உயர்த்தி இயேசுவே, உங்க சத்தம் உயரட்டுமே. இயேசுவே, எல்லாம் எனக்கு நீ. இயேசுவே சொல்லுவோமா ஒரு முறை கூட? இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீயே. அப்படியே கைகள் உயர்ந்திருக்கும் போது அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே அப்பா, அந்த நாளில் உங்களுடைய ஆண்டவரே பாதத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, அந்த புது பலன் எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த புது பலன் குலைஞ்சிருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வரும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவாருன்னு சொன்னீங்களே. இந்த நாள் ஆண்டவரே எங்களுடைய பலன் குறைஞ்சிருந்தா இந்த நாளில் உங்களுடைய பாதத்துக்கு வரும் ஆண்டவரே. ஒருவேளை பலன் அடையலைனாலும் இந்த நாளில் உங்கள் பாதத்துக்கு வரும் ஆண்டவரே. இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவன் மாற்றி எங்களை ஆண்டவரே செட்டைகள் எடுத்து எழும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையுமே தேவன் நடத்துவதற்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே எந்த இடத்துல கூனிக்கு இருந்தாலும் ஆண்டவரே நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்ன அந்த வசனத்தின்படி இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பலனடைந்து சாட்சிகளாய் மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே புறப்பட்டு போய் பேசுகிற இடத்துல எல்லாம், புறப்பட்டு போய் உண்மை பிரசித்தம் பண்ற இடத்துல எல்லாம் ஆண்டவரே, புறப்பட்டு போய் உபதேசம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாய் அநேகரை தேவனுக்கு நேராய் திருப்பதி தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் வாக்கில உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆண்டவரே அந்த பலனை தருப்பிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீராக. ஆண்டவரே இந்த நாளில் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் தேவன் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உன்னத பலத்தினால பிதாவின் வாக்குத்தத்தத்தினால எங்களை நிறைத்து தேவன் உமக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. தொடர்ந்து திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு எடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகத்துல நாம் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். we are living in a competitive world. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் நம்ம நின்று விட்டோம் என்று சொல்லி சொன்னால் மற்றவர்கள் நம்மை முந்தி விடுவார்கள். ஆனபடினால நம்ம எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம வாழுகிற இந்த உலகத்துல பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான பிரச்சனைகள், கவலைகள், கடன் பிரச்சனை, இப்படி குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள் சொல்லி பலவிதமான பிரச்சனைகள் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறது. அப்படி இப்போ நெருக்கிற வேளையில சில நேரங்கள்ல நம்ம அந்த ஓட்டத்துல நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போய் நண்படுறோம், நம்ம நின்று விடுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம் தேவனாய் கர்த்தர் அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால நம்முடைய ஓட்டத்துல சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போனோம் என்று சொல்லி சொன்னால் மறுபடியும் நம்ம பலன் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இங்க பாருங்க, அங்க சொல்லப்படும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நான் அதை எப்படியா மாற்றி சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை வாரம் முழுவதும் 6 நாட்கள் நம்ம ஓடிக்கொண்ட உலகத்தோடு உலகமாய் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்துல சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம பலவீனப்பட்டு விடுறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் புது பலனை கொடுத்து நம்மை அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போயிருப்போம் என்றால் அவர் சோர்ந்து போனவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வருகிற வேளையில நம்முடைய சோர்வுல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா 6 நாட்கள் நம்ம உலகத்தோடு உலகமாய் ஓடினாலும் கூட 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அவரை தொழுது கொள்கிற வேளையில தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் புது பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் ஓடினாலும் நாம் இளைப்படையும், நடந்தாலும் நம்ம சோர்ந்து போகும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய சபைக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வாரத்துல 2 முறை 6 நாளைக்கு ஒரு ட்ரிப் இல்ல, 3 நாளைக்கு ஒரு ட்ரிப் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நீங்க புது பலனை பெற்றுக்கொண்டே போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து புது பலனை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய ஓட்டத்தை தொடங்குறோம். ஒருவேளை ஓடி மறுபடியும் சோர்ந்து போயிட்டோம்னா மறுபடியும் புதன்கிழமை வந்து ஒரு பூஸ்டப் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல வந்து மறுபடியும் புதிய பலனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த உலகத்தோடு கூட ஓட முடியும். அப்பதான் இந்த உலகத்துல நம்ம ஓட முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு இருக்கும். ஜன எல்லாம் நம்மளை நெருக்கி நமக்கு முன்பாக ஓடுறதுக்கு அநேகர் பிரயாசப்பட்டு இருக்காங்க. அவங்களோடு கூட நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டோடைய சமூகத்துல வந்து அவரிடத்துல இருந்து பலனை பெற்றுக்கொண்டு கிருபையை பெற்றுக்கொண்டா மாத்திரம் நம்ம தொடர்ந்து நம்ம உலகத்துல ஓட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் தொடர்ந்து ஓடுவோம். ஒவ்வொரு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க ஆராதனைக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கிருபைகளை, நன்மைகளை, பலனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம எல்லாம் ஜெபித்து இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அருமையான பாஸ்டர் பால் முன்பாக வந்து இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிங்க. குறிப்பாக இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனாய் கர்த்தர் அப்படியாக பலப்படுத்தி, பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, அப்படியே உற்சாகப்படுத்தி அனுப்பும்படிக்காய் தேவன் பாஸ்டர் பால் அவங்க ஜெபிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் சபையராக நாங்கள் கூடி வந்து உம்மை பாடி ஆராதித்து ஜெபித்து அன்று காணிக்கைகளை படைத்து உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய கிருபைகளை தேவன் எங்களுக்கு பாராட்டினபடி நன்றி செலுத்துகிறோம். நாளை கேட்ட வார்த்தையின்படியாக உம்மிடத்தில் நம்முடைய சமூகத்தில் அனுதினமும் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது பலன் தேவைப்படுகிறது ராஜா. ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் ஓட்டத்தை வெச்சயமுள்ளவர்களாக ஓடி முடிக்க கிருபை பாராட்டுங்க. சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த உபத்திரவான உலகத்தில் நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால், எதிர்த்து ஓட வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்தில் வருகிற பலத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவர்களை திடப்படுத்த முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாளில் இருக்கிற தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தேவன் தாமே ஒவ்வொரு இருதயத்தையும் கத்து ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. விசுவாசம் பலப்பட்டு நிற்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்து நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உன்னதத்தில் இருக்கிற ஒரு பலன் ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் வருகிற பலன், உடைய சமூகத்தில் இருக்க நிறைவான பலன் ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாங்கள் அடுத்த முறை சபை கூடு வரைக்கும் உடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஓட கத்திருக்கிறே பாராட்டுங்க. தேவைகளை எல்லாம் கத்து சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு மாறாத பிரசனம் கிருபை எங்களோடு கொண்டு வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.